திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு 99% விவசாயிகள் ஆதரவு அளித்துள்ளதாக அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்திருந்த நிலையில் இது தொடர்பாக பொது வாக்கெடுப்பு நடத்த தயாரா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், முழு விவரங்கள். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் செய்யாறு சிப்காட் விரிவாக்கத்திற்கு 99% உழவர்கள் ஆதரவு என்று அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்திருக்கிறார். அதற்கு பொது வாக்கெடுப்பு நடத்த தமிழக அரசு தயாரா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீது அந்த விவாதத்திலே பேசும்போது அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் தெரிவித்த கருத்து என்பது முற்றிலும் பொய்யானது எனவும் உழவர்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்த அமைச்சர் ஏவாவேலு முயல்வது கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். செய்யாறு சிப்காட் விரிவாக்கத்திற்காக 3000 ஏக்கருக்கும் கூடுதலான நிலங்களை கையகப்படுத்தப்பட உள்ளது எனவும் 11 கிராம மக்கள் வாழக்கூடிய அந்த 1000க்கும் மேற்பட்ட உழவர்களுடைய நிலங்கள் இதற்காக பறிக்கப்பட உள்ளது எனவும் இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். 90% உழவர்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய இந்த சூழலில் தங்களின் வாழ்வாதாரமாக திகழக்கூடிய நிலங்களை காக்க எந்த தியாகத்தையும் செய்வதற்கு அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் இருக்கிறார்கள் எனவும், ஆனால் உண்மை இப்படி இருக்க அதனை மறைத்து நிலம் வழங்க உழவர்கள் தயாராக இருப்பதாக பொய்யுரையை அமைச்சர் தெரிவித்திருப்பது அவர் இருக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கின்றார். விரிவாக்கத்திற்கு நிலம் வழங்க விவசாயிகள் ஒப்புதல் தரவில்லை எனவும் அவர்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விளை நிலங்களை கையகப்படுத்த தமிழக அரசு முயன்றால் அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகற்றுவார்கள் எனவும் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.